கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக அன்பும் நியாயமும் உள்ள தேவன் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக தொடர்ந்து நல்ல பாடங்களை படித்து வருகிறோம். கடந்த பாடத்திலும் கூட போராட்டத்தின் விதிகள் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 11 இன்னும் அதிகமாக என்ன செய்யலாம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வரவேற்போம். இந்த வேளையிலும் கூட பாடத்தின் நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு இடைப்படத்தக்கதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வேலையிலும் கூட இந்த ஓய்வு நாள் பாட நேரத்தில் பாடத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு பாடத்தில் உள்ள நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நடக்க வேண்டிய காரியங்கள் யாவற்றையும் பாடத்திலிருந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பாடத்தை ஆசீர்வதிங்க. இந்த பாடத்தை புத்தகத்தின் வாயிலாய் வாசிக்கிற பிள்ளைகளோடும், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் காண்கிற பிள்ளைகளோடும், கேட்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். பாடத்தை நடத்துகிற போதகரோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். அப்பா, அவர் பேசுகிற வார்த்தைகளாகவும் உம்முடைய வார்த்தைகளாய் வெளிப்பட தேவன் கிருபை செய்யுங்க. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே கேட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து பாடங்கள்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். 11 பாடங்கள், 10 பாடங்கள் கடிந்து 11வது பாடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் அதிகமாக என்ன செய்யலாம்? இந்த பாடத்திற்கான முன்னுரை மனவசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட இணைந்து மறுபடியுமாய் உங்களை இந்த ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக கைட் பத்திரிகையில் ஒரு சிறு பையனை பற்றின ஒரு சின்ன கதை ஒன்று பிரசுரப்படுத்தப்பட்டது. அந்த பையனுடைய பெயர் டெனிஸ். அந்த பையனுக்கு அந்த பகுதியில் அந்த நாட்டினுடைய ராஜா அவருடைய தகப்பனாரை எடுத்து சென்று விட்டார். தகப்பனாரை எடுத்து சென்றது நிமித்தமாய் ராஜாவினுடைய வீரர்கள் செய்த இந்த காரியம் அவனுக்கு ராஜா மேலே ஒரு பயங்கரமான கசப்பை ஏற்படுத்தினது. அந்த ராஜாவை அவனுடைய உள்ளத்திலிருந்து பயங்கரமாக வெறுத்து அந்த ராஜாவுக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்கிற அளவிற்கு அவனுடைய மனம் பக்குவப்பட்டிருந்தது. ஆனால் கொஞ்ச காலங்கள் கழிந்ததற்கு அப்புறம்தான் அவனுக்கு ஒரு காரியம் என்ன புரிந்தது என்று சொன்னால், அந்த ராஜா கருப்பு மரணம் என்கிற ஒரு தொற்று நோயிலிருந்து, தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட சில நபர்களை அவங்க எடுத்து சென்று ஐசோலேட் பண்ணி வச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அவர்களை பாதுகாத்த விஷயம் புரிந்தது. அதற்கப்புறம்தான் அந்த டென்னிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறு பையனுக்கு இந்த ராஜா மேலே இருந்த கோபம் மாறி அவன் சமநிலைக்கு வந்து ராஜாவினுடைய அந்த மக்கள் மீது ராஜா வைத்திருக்கிற அந்த அன்பை புரிந்து கொண்டானாம். அதே போலதான் இன்றைக்கு நாமும் கூட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் கூட பல நேரங்களில் தீமைகள் சம்பவிக்கும் போது, தாங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு கிடைக்கப்பெறாத போது, சில நோய்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வரும்போது அது நிமித்தமாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்ததான ஒரு பெரிய கசப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கசப்பு மனதுக்குள்ளாய் ஆண்டவரை குறித்து தோன்றுகிறது. ஆண்டவர் நமக்கு எல்லாம் நல்லதாய் செய்ய நினைக்கிற இந்த தருணத்தில் மனுஷிகமான மூளையும் சாத்தானுடைய ஏவுதலும் என்ன செய்கிறது என்று சொன்னால், நம்மை அப்படியே பிரித்து வைக்க பார்க்கிறது. ஆண்டவருடைய அன்பை முழுமையாய் புரிந்து கொள்ள விடாமல் செய்கிறது. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள விடாமல் செய்கிறதற்கு சாத்தான் என்ன செய்கிறான் என்பதையும், வெற்றி வேந்தராய் கிறிஸ்து நமக்காய் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீர் ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான்.
சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்றார். ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் இந்த பூமியில வரப்போகிறார். இரண்டாம் வருகையில வரப்போகிற அந்த ராஜா முதல் வருகையில வந்து சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்கிறார். அவர் நம்மை சத்தியவான்கள் என்று அழைக்கிறார். கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளை சத்தியவான்கள் என்று அவர் நமக்கு ஒரு பெயர் சூட்டுகிறார். இதை குறித்து இன்னும் தெளிவாக இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். மிகவும் ஒரு அழகான முன்னுரை கொடுத்துட்டீங்க பாஸ்டர். தொடர்ந்து பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அப்போது வெற்றி வேந்தன் என்கிற இந்த நாமத்தின் கீழாக அவரை நம்ம எப்படி பார்க்கலாம் பாஸ்டர்? வெற்றி வேந்தர் கிறிஸ்து. நமக்கு எதிராளியான சாத்தான் எல்லா விதத்திலையும் ஆண்டவரை தோல்வியாளராக, ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பல தோல்விகளை கொடுக்கிறதாய் நம்ம காண முடிகிறது. ஆனால் வேதாகமும் தெளிவாய் இந்த தேவன் வெற்றி வேந்தராய் எல்லா சூழ்நிலையிலும், ஒருவேளை சூழ்நிலைகள் தோல்வி போல தெரியலாம், ஆனால் தோல்வியாய் முடிவதில்லை. வெற்றி வேந்தராய் கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய நயவஞ்சக அதிபதியை ஆண்டவர் ஜெயிக்கிறதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், எல்லோரையும் மோசம் போக்கினவன் என்று சொல்லி பிசாசுக்கு ஒரு நாமம் இருக்கிறது. ஆதி முதல் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் மோசம் போக்குறான். இவன் செய்யக்கூடிய வேலை. ஆனால் ஆண்டவர் அதற்கு மாறா என்ன செய்கிறார் என்று சொன்னால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் வந்தார் என்று யோவான் 18வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. இப்போ உலகம் அனைத்தையும் மோசம் போக்குதல் என்று சொன்னால் தப்பாக சொல்லி கொடுத்து, தப்பாக வழி நடத்தி, தவறான இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது. ஆனால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்பது அவர்களை சரியான பாதையில் நடத்துவது. இரண்டாவது காரியம், தேவனையும் அவரது மக்களையும் பரலோகத்தில் தூஷித்து குற்றம் சுமத்துகிறவன் என்று சொல்லி நிறைய வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. அவன் பிசாசு எப்படி இருக்கிறான்னா குற்றம் சாட்டுகிறவனாக வந்து பரலோகத்தில் தூஷித்தவனாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் என்று சொன்னால் இயேசு சிலுவையில் தேவனுடைய பரிபூர்ண நீதியையும் அன்பையும் விளங்க செய்தார். பரலோகத்தில் அவருடைய பரிபூர்ண நீதியையும் அன்பையும் விளங்க செல்கிறார். அவருடைய அன்பு எப்படி தெரிகிறது என்று சொன்னால், ஒருவேளை இதை நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், பரலோக தேவன் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷர் சாயலானாரா. இந்த பூமியில் மனிதனாய் வந்து பிறந்தார். எனக்கு ஒரு அழகான பதம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு சொன்னால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவரை தூதர்களால் காணப்பட்டார் என்று சொல்லி பவுலார் சொல்லுகிறார். தூதர்களால் காணப்படுவது என்பது பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பரிசுத்த தேவதூதர்கள் அவரை போற்றி கொண்டிருக்க, அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிற, அவருடைய முகத்தை காணக்கூடாமல் அவங்க தங்களுடைய செட்டைகளால் முகத்தை மறைத்திருக்கிறாங்க. இப்போ தூதர்களுக்கு ஒரு பெரிய ஆவல், வாஞ்சை, இந்த பரிசுத்த தேவனை பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த பரிசுத்த தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில் வந்து பிறந்து தேவதூதர்கள் அன்றைக்கு தான் பார்க்குறாங்க பரிசுத்தம் இல்லாமல். ஒருவேளை இதை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சூரிய கிரகணம் நடக்கும். சூரிய கிரகணம் நடக்கும்போது நிறைய, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த நாட்களிலும் சரி, இப்போயும் சில நேரங்களில் இந்த சூரிய கிரகணம் நடந்தால் சில இடங்களில் பார்க்க முடியும். அப்போ பார்க்க முடிகிற இந்த தருணம், இன்றைக்கு தொலைத்தொடர்பு கருவிகள் நிறைய வந்துவிட்டது. நிறைய நியூஸ் பார்க்கக்கூடிய சேனல்ஸ் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, மொபைல் ஃபோன் வந்துவிட்டது. ஆனால் டிவிகள் எல்லாம் அளவாக இருந்த நாட்கள், அதற்கு முன்பாக ரேடியோ சப்தங்கள் வழியாய் செய்திகள் கேட்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் சூரிய கிரகணம் வந்தது அறிவிச்சாங்கன்னு சொன்னால் 4 எக்ஸ்ரே சீட்டை வச்சு சூரியனை பாருங்கன்னு சொல்லுவாங்க.
அந்த கிரகணம் பார்க்க முடிந்தால் எப்படி வளர்பிறை தேய்பிறையில் சந்திரன் ஒரு ஒரு அரைவட்டமாக தெரியுதோ அதுபோல் சூரியன் சில நேரங்களில் தெரியும். அதை வெறும் கண்களால் சூரியனை டைரெக்டாக பார்க்க முடியாது. அதனுடைய கதிர்வீச்சு அதனுடைய ஒளிர்வு அதிகமாக இருக்கும். அப்போ 4-5 எக்ஸ்ரே ஷீட்டை வச்சு பார்த்தோம்னா அந்த கருப்பு படலம் அந்த ஒளியை குறைத்து அந்த சூரிய கிரகணத்தில் அந்த அரை சூரியனை பார்க்க வைக்கும். அந்த ஒளிரெல்லாம் அப்படியே தடுத்து கொடுக்கும். அதே போல் அவர் நமக்காய் இந்த பூமியில் பிறக்கும்போது எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதுகிறார், அவர் நமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினாராம். அந்த சரீரம் பரிசுத்தத்தை வெளியே காட்டாமல் உள்ளடக்கி கொண்டு அந்த ஒளிர்வெல்லாம் உள்ளடக்கி கொண்டு எல்லாராலும் பார்க்கப்படுகிறார். சாத்தான் தூஷித்தான், இவர் எல்லாராலும் பார்க்கப்பட்டு பரிபூர்ண நீதியை நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். 3வது காரியம், இந்த உலகத்தில் நயவஞ்சகமான அதிபதியாக சாத்தான் இருந்து எல்லாரையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இயேசுவானவர் பிசாசின் ராஜ்யத்தை இறுதியாக அழித்து தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அவனுக்கு தெரியும். கிறிஸ்துவோ சதா காலங்களையும் ராஜரீகம் பண்ணுகிறார். அவன் சொல்கிற பொய்யெல்லாம் கொஞ்ச காலத்திற்கு தான், உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். இதுதான் சொல்லுவாங்க, சாயம் வெளுத்து போகும் என்று சொல்லுவாங்க. அவனுடைய அந்த பொய்யெல்லாம் வெளுத்து போயிடும். ஆனால் ஆண்டவர் மெய்யானவர் என்பதை நாம் புரிந்து கொண்டு அவரோடு கூட எத்தனை காலம் நம்ம ராஜரிகமாக அவரோடு கூட அரசால போகிறோம் என்று சொன்னால் நித்திய காலமாய், அதற்கு முடிவே இல்லை. அனைத்து பிரபஞ்சங்களையும் நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஆளப்போகிறோம். உண்மையாகவே அவர் வெற்றி வேந்தர் தான். அவர் வெற்றியாளராய் அவரோடு கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்மளை என்னவா அவர் பாவிக்கிறார் என்று சொன்னால் அவர் கேப்டனாக இருந்து நாமெல்லாம் அவரோடு கூட இணைந்து ஒரு வெற்றியை பெறணும் என்பது தான் பரலோக தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. மிகவும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பிசாசை ஜெயித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றி வேந்தனாக இருக்கிறார் என்று சொல்லிட்டீங்க. அதே போல் நீதிபரராகவும் நீதிமானாக்குகிறவருமாக அவரை நம்ம எப்படி பார்க்கலாம் பாஸ்டர்? சரி, இப்போ வெற்றி வேந்தர் என்று சொல்லி பார்த்தோம். இதனுடைய முடிவில் நான் சொன்னேன், அவரோடு கூட ஒரு டீம் ஒர்க்காக அவர் கேப்டனாக இருந்து மீதி இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து செயல்படுறதாய் நம்ம காண முடியுது. அதுதான் பரலோகத்தினுடைய வாஞ்சையே. ஒரு வெற்றி பரிசு இருக்கிறது பரலோகத்தில். பவுலார் எழுதுகிறார், நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே இருக்குது? பரதேசியின் மத்தியில் அவர் வைத்திருக்கிறார். இன்னொரு பார்வையில் பார்த்தோம் என்று சொன்னால் சுடரொளி பட்டயத்தை வைத்து கேருபீன்களை வைத்து ஜீவ விருட்சத்திற்கு போகிற வழியை உரிமையை ஆண்டவர் அடைக்கிறார். பரலோகத்திற்கு திரும்ப நம்ம செல்ல முடியாமல் பாவ உலகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய நிலையில் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெற்றி வேந்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மரணத்தினால ஜெயிக்கிறார். மரணத்திற்கு அதிபதியாக சாத்தான் மாறுகிறார். இந்த மரணத்தை கர்த்தராகிய ஆண்டவர் ஜீவாதிபதி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்குகிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர்தான் மரணத்திற்கு மாறான அந்த ஜீவனை, அதுவும் சாதாரண ஜீவன் இல்லை, நித்திய ஜீவனை, நித்தியமாய் வாழக்கூடிய நித்திய ஜீவனை அவர் நீதிபரராக மரணத்தை ஜெயிக்கிறார். இந்த பூமியில் பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். அவரை ஒரு குற்றமும் சாட்ட முடியலை. அவர் நீதிபரராய் தன்னை நிரூபிக்கிறாரு. நிரூபித்ததோடு முடியலை. அவரை அண்டிக் கொள்ளக்கூடிய, அவரை வாஞ்சிக்கக்கூடிய, அவருக்கு கீழ்ப்படுகிற அத்தனை பேரையும் அவருக்கு இணையாய் நீதிபரர்களாக மாற்றுகிறார். இதுதான் ஆண்டவருடைய பெரிய அன்பே. இதை இன்னும் சரியாக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் உருவாக்கப்பட்ட அந்த மனுக்களும் பரலோகத்தினுடைய ஆக்சஸை இழந்துருச்சு. அவரை முகமுகமாய்
பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சில நேரம் ஆண்டவரை தரிசனமாய் பார்த்தவங்க கூட, ஐயோ நான் ஆண்டவரை பார்த்து விட்டேன், நான் அதமானேன்னு புலம்புகிற நிலைமை இருக்கிறது. ஆனால் அவரோடு கூட முகமுகமாய் இருந்து, அவரோடு கூட நித்திய காலமாய் ஆண்டு, அவரோடு கூட எல்லா பிரபஞ்சத்திற்கு அதிபதியாக நம்ம மாற போகிறோம். we are going to be the co-rulers with God. ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து அரசாளக்கூடிய ராஜாக்களாய், ராஜாதி ராஜாவோடு கூட இணைய போகிறோம் என்று சொன்னால் அவர் நம்மை நீதியுள்ளவர்களாக மாற்றுகிறார். அவருடைய அன்பு அவ்விதமாய் நமக்கு வெளிப்படுகிறது. நிறைய பிசாசினுடைய கிரியைகளை மேற்கொண்டு அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் நீதிபரர் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்துகிறார். நம்மையும் நீதிமான்களாக அவர் மாற்றுகிறார். மிகவும் அருமையான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். என் நேசருடைய பாடல், இதில் தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு அடங்கியிருக்கிறது. இந்த பாடல் எங்கே இருக்கிறது, என்ன சொல்லுகிறது பாஸ்டர்? சரி, அழகான ஒரு இடம். வேதத்தில் நிறைய இடங்களில் நிறைய நபர்கள் பாடல்கள் பாடுகிறாங்க. பொதுவாக சங்கீதக்காரனுடைய சங்கீதங்களை தான் நம்ம பாடல்களாய் சொல்லுவோம். இங்கே ஏசாயா 5வது அதிகாரத்தில் நேசருக்கு ஒரு பாட்டை பாடுவேன் என்று சொல்லி அங்கே எழுதப்படக்கூடிய ஒரு காட்சியை காண முடிகிறது. ஏசாயா 5வது அதிகாரம் 1வது வசனம், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இப்போ ஒரு பாட்டு, அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கதை பாட்டு. அந்த பாடலில் ஒரு கதையும் அடங்கி இருக்கிறது. என்ன கதை அடங்கி இருக்குதுன்னா, என் நேசருக்கு ஒரு மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலைகளை உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். இப்போ தோட்டம் எப்படி இருக்குது பார்க்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நல்ல ஒரு வேலி இருக்குது, ஒரு பாதுகாப்பு. அதில் கல்லெல்லாம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு 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 பண்படுத்துகிற நிலை இருக்கிறது. அதனுடைய கற்களை எல்லாம் பொறுக்கியாச்சு. கற்களை பொறுக்கிறதுல என்னெல்லாம் கலந்துருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா பண்படுத்துகிற நிலையும் கலந்துருக்கிறது. அதை பண்படுத்தியாச்சு. சரி, அங்கே போடப்பட்ட விதைகள் என்ன விதைகள்னு கேட்டிங்கன்னா நற்குல திராட்சை செடியை நட்டுட்டார். நற்குல திராட்சை செடியை நட்டாச்சு. அதற்கு நடுவில் கோபுரத்தையும் கட்டியாச்சு. இந்த கோபுரம் அந்த நாட்களில் 2 ரீதியாய் செயல்படும். பறவைகளிலிருந்து, பட்சிகளிடத்திலிருந்து இதை காப்பாற்றுவதற்கு அங்கிருந்து காவல் காக்கிற வேலையும் குறிக்கும். அதே மாதிரி இந்த திராட்சை பழத்தை எடுத்து ரசமாய் அரைக்கக்கூடிய ஆலையும் குறிக்கும். ஆலையும் அதோடு கூட கலந்திருக்கும். இங்கே சொல்கிறாரு, அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. இந்த பாட்டு ஒரு கதை பாட்டாக முடிவு என்ன சொல்லுதுன்னா, கசப்பான பழத்தை கொடுத்துருச்சான். கசப்பான பழத்தை கொடுத்து விட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு விதைக்கிறவனுடைய ஊமையை சொல்கிறாரு. விதைக்கிறவனுடைய ஊமையில் சில விதைகள் வழியருகே விழுந்துதான், சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்துதான், சில விதைகள் கற்பாறையில் விழுந்துதான், சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. இங்கே கதை அப்படியே மாறி இருக்குது. இடம் நல்ல இடம், இந்த 4 பாகுபாடே இல்லை. நல்ல பாதுகாப்பு, கல்லெல்லாம் அகற்றியாச்சு, முள்ளெல்லாம் எடுத்து போட்டு நல்ல வேலியை கட்டியாச்சு. கண்டிப்பாக பலன் தருன்ற நம்பிக்கையோடு ஆலையும் கட்டியாச்சு. கண்டிப்பாக அதற்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் போட்டு ஒரு ஆலையும் அமைத்தாச்சு. நல்ல என்ன சொல்ல பலன் தரக்கூடிய நல்ல நற்குல திராட்சை செடியையும் நட்டாச்சு. ஆனால் பழம் என்னவா வந்துச்சுன்னா கசப்பாகி போனது, கசப்பாயிடுச்சு.
பின்னால் சொல்கிறது, எருசலேமின் கொடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ ஆண்டவர் நம்மை நீதிமானாக்குகிறவர். அவர் நீதிபரர். நம்மையும் போன பாடத்தில் படித்தது போல் நீதிமான் ஆக்குகிறவர். அவர் நீதிபரர். அவர் நல்ல திராட்சை செடியை நட்டு வச்சு எதிர்பார்க்கிறாரு. எதிர்பார்ப்பு வித்தியாசமாக இருக்குது. இப்போ கேள்வியை முன்வைக்கிறாரு, இதெல்லாம் செய்தேனே, இனி இதற்கு நான் என்ன செய்யலாம்? ஒருவேளை ஆரம்பத்தில் டென்னிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பையனுடைய கதையை சொன்னேன். இப்போ புரிஞ்சுட்டான், ராஜா எதற்காக என் தகப்பனை எடுத்துகிட்டு போக வச்சாரு தன்னுடைய வீரர்களை அனுப்பின்னு கேட்டிங்கன்னா, அந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனார். நமக்கும் ஆண்டவர் இறங்கி வந்து நன்மையான பல காரியத்தை செஞ்சு நம்மகிட்டருந்து ஒரு நல்லது வந்துடாதான்னு எதிர்பார்க்கும் போது நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பார்த்து ஒரு கேள்வியை கேட்குறாரு, இதற்கு செய்யாத எதை இனி நான் செய்யணும் என்று சொல்லி கேட்கிறாரு. கேட்டுட்டு பின்னால் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். பின்னால் நம்ம வாசித்தோம் சொன்னால், அது நல்ல பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அது மிதியுண்டு போகும். இப்போ பாதுகாப்பை எடுத்து போட்டுருவேன்னு சொல்கிறாரு. பாதுகாப்பை எடுத்து போட்டுருவேன்னு சொல்கிறாரு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சில நேரங்களில் மனுஷீகமாய் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு, ஆண்டவரை விட்டு விலகிட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். ஆனாலும் தேவனுடைய அன்பின் கரம் நமக்கு பாதுகாவலின் தூதர்களை கொடுத்து 4 காற்றுகளையும் பிடிச்சி வச்சிட்ருக்குறாங்க. அதை விட்டுட்டாருன்னு சொன்னான். சாத்தானுக்கு உரிமையை கொடுத்துட்டாருன்னு சொன்னான். 7 வாதைகள் ஊட்டப்பட்டது என்று சொன்னார். பாதுகாவலின் தூதர்கள் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. நமக்கு எல்லா பிரச்சனையும் வந்துவிடும். அதற்கு முன்னால் நற்குல திராட்சை செடிகளாய் நடப்பட்ட நம்ம கசப்பான பழத்தை கொடுத்துட்டு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்புனா, நானே திராட்சை செடின்னு சொல்கிறாரு, நீங்களாம் கொடிகள்னு சொல்கிறாரு. அந்த திராட்சை செடியோடு கூட நம்ம இணைஞ்சிட்டோம்னா அவர் இந்த கசப்பெல்லாம் நீக்கி நல்ல பழங்களை கொடுப்பதற்கு நம்முடைய குணாதிசயங்களை அவரால் மாற்ற முடியும். நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. மிகவும் அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பாடத்தின் கேள்விகளுக்குள்ள எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்துட்டீங்க. இறுதி கேள்வியாக நம்ம இப்போது திராட்சை தோட்டத்தை குறித்து பாடலாக பார்த்தோம். திராட்சை தோட்டத்தை பற்றின ஊமையை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். இப்போ இந்த ஆசிரியர் இந்த திராட்சை தோட்டத்தின் இந்த பாடல், நேசருடைய பாடலையும் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவனுடைய ஓமையும் ஒப்பிட்டு பேசுகிறார். மத்தேயு 21 அதிகாரம் 33 39 வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த திராட்சை தோட்டத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த தோட்டக்காரன் அந்த திராட்சை தோட்டத்தை என்ன செய்கிறான்னா குத்தகைக்காய் விட்டுட்டு போகிறார். இப்போ இந்த திராட்சை தோட்டம் என்ன தோட்டம்னா நல்ல பழங்களையும் கொடுக்குது, எல்லாமே கலந்துருக்கிற இந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுட்டு அவர் போயிடுறாரு. போனவர் அந்த கனிகாலம் வரும்போது அங்கே தன்னுடைய வேலையாட்களை 2 குரூப்பை அனுப்புகிறாரு. வேலையாட்களை அனுப்பும்போது அவரை அடித்து போட்டுறாங்க. அது தீர்க்கதரிசிகள் என்று இந்த ஆசிரியர் அழகாக குறிப்பிட்டிருக்கிறாரு. அதற்கப்புறம் திரும்ப வேலையாட்களை அனுப்புகிறாங்க, அவங்களையும் விரட்டிடுறாங்க. அதற்கப்புறம் தன்னுடைய குமாரனையே அனுப்புகிறார். உரிமைப்பட்ட ஆளையே அனுப்புகிறாரு. உரிமைப்பட்ட ஆள் அனுப்பும்போது அவரை அடித்து துன்புறுத்தி
அவனை குற்றுயிராக ஆக்கிறாங்க. இதிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நற்குல திராட்சை செடி நடப்பட்டு இது எல்லாம் செய்யப்பட்டு குத்தகைக்கு விடப்பட்ட இந்த நபர்களை இந்த உலகத்திற்கு ஒப்பிட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய தற்கால அதிபதியாகிய இந்த வஞ்சக அதிபதியாகிய பிசாசுடைய கரத்தில் இது இருந்து கொண்டிருக்கிறது. இது தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தது, இது வந்த ஊழியக்காரர்களையும் கொலை செய்தது, இறுதியாக அவருடைய குமாரனையே கொலை செய்து விட்டது. ஆனால் இந்த பிரபஞ்ச போராட்டத்தில் வெற்றியாளராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்போ நாமெல்லாம் எப்படி இருந்தோமா? பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக வந்து மரித்தார். 10வது வசனம் சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனிலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நம்மளாம் பாவிகளாக இருக்கையில், நம்மளாம் துரோகிகளாக இருக்கையில், நம்மளாம் அவருக்கு சத்துருக்களாக இருக்கையில் கிறிஸ்து நம்ம மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் வந்து மரித்தார். இப்போ ஊமை தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நல்ல கனி கொடுக்கக்கூடிய பழங்களை கேட்டு எஜமான் வரப்போகிறாரு. அன்னைக்கு கனி காலத்தில் நம்ம நற்குல திராட்சை பழங்களாய் அவர் சம்பத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது தான் பரலோக தேவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. அதற்கு ஏற்ப நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுதான் பரலோகத்தினுடைய வாஞ்சையும் பரலோகத்தினுடைய சித்தமுமாக இருக்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், 24லேருந்து வாசிக்கிறேன். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நமக்கு பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாய் அவரே நமக்காய் வந்து மரித்து அவரே உயிர் தெழுந்து நம்மை எல்லாம் நற்குல திராட்சை செடிகளாய் மாற்றுவதற்கு அவர் சொல்கிறாரு, நான் செடிப்பா, நீங்களாம் கொடிகள், என்னோடு கூட இணைந்தால் நல்ல கனிகளை கண்டிப்பாக கொடுப்பீங்க. அந்த நல்ல கனிகளெல்லாம் அவருடைய சம்பத்தில் சேர்க்கப்படும் என்று சொல்கிறார். அந்த நல்ல கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போமா? பரலோகம் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி கடந்து சென்றவர் 2000 வருடங்களாய் நம்மளுடைய மனம் திரும்புதலுக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதை தான் யோவான் 3:16 சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் நித்தியமாய் அவரோடு கூட வாழ வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வாஞ்சைக்கு உங்களை ஒப்பு கொடுப்போமா? இந்த பாடத்தினுடைய கேள்வியை திரும்ப கேட்டுட்டு நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். இந்த திராட்சை தோட்டத்திற்கு இதுவரையும் செய்யாத எதை இனி செய்யலாம் என்று கேட்குறாரு. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் இதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் என்று சொன்னார், ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி உங்களை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்வதற்கு அவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் கண்மலையும் மீட்பெருமானவரே, நாங்கள்லாம்
நல்ல கனிகளை கொடுக்க மாட்டோம். புரியுது ஆண்டவரே, நல்ல கனிகள் எங்களிடத்திலிருந்து வர வேண்டும். ஆனால் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்காததுனால நாங்கள் நற்குலசாலிகள் இல்லை என்ற அர்த்தம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் நல்ல திராட்சை செடிகளாக தான் நடப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட நல்ல ஆண்டவரே கனி கொடுக்கக்கூடிய உம்மோடு கூட நாங்கள் இணைந்து கொள்கிறோம். கர்த்தர் எங்களை நீதிமான்களாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் கிருபாதார பலியாய் நீர் வந்திரே. ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் நீங்கள் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்குறேன். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இன்றைய நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது போன்ற நல்ல சத்தியங்கள் அடங்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் பாடங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுடைய யூடியூப் பக்கங்களுக்கு வர எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அவர்களுக்கும் பகிருங்கள். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.